வெல்கம் டு குக்கிங் டு கிச்சன். இன்றைக்கி நம்ம சேனலில் ரொம்ப டேஸ்டியான மட்டன் குழம்பு எப்படி செய்யறதுன்றதை பார்க்கலாம். இது நல்ல காரமாக ஒயிட் ரைஸ் கூட சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். ஈவன் நீங்கள் இட்லி தோசை கூட வச்சு சாப்பிட்லாம். ஃபர்ஸ்ட் இந்த ரெசிபி பண்ணுறதுக்கு ஒரு ப்ரெஷர் குக்கரில் 3/4 கிலோ மட்டனை வாஷ் பண்ணி எடுத்து வந்திருக்கேன். இதுக்கு தேவையான அளவு கல் உப்பு சேர்த்துக்கோங்க. இது கூடவே 1 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துக்கோங்க. 1/4 டீஸ்பூன் மஞ்சத்தூள், 1 டீஸ்பூன் மிளகாய்த்தூள், 1 டீஸ்பூன் மல்லித்தூள், 1 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு மூடி வச்சு ஹை ஃப்ளேமில் வச்சு 5 விசில் வர வரைக்கும் வேக வச்சு எடுத்துக்கோங்க. அடுத்தது நம்ம குழம்பு எப்படி செய்யறதுன்றதை பார்க்கலாம். குக்கரை சூடு பண்ணிவிட்டு 2 டேபிள் ஸ்பூன் கடலை எண்ணெய் சேர்த்துக்கோங்க. இது கூட 2 பெரிய வெங்காயத்தை இந்த மாதிரி கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. இதை பேஸ்ட்டாக அரைக்க போகிறோம். அதனால் இது கூட 1 துண்டு இஞ்சி, 4-5 பூண்டு, அது கூடவே 1 டீஸ்பூன் மிளகு, 1 டீஸ்பூன் பெருஞ்சீரகம், 1 டீஸ்பூன் சீரகம், 1/2 டீஸ்பூன் கசகசா சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. இது கூட கொஞ்சம் ஃப்ரெஷ்ஷான கறிப்பிலையை சேர்த்துக்கோங்க. இதையும் சேர்த்து நல்லா வதக்குங்க. அடுத்தது இதில் ஒரு சின்ன துண்டு பட்டை, 2 கிராம்பு, 2 ஏலக்காய் போட்டு சேர்த்து நல்லா வதக்குங்க. இதை ஒரு 5 நிமிஷம் வதக்கினா போதும். அடுப்பை லோ ஃப்ளேமில் வச்சு வதக்கிக்கோங்க. நல்லா வதங்கின பிறகு அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு இதை நல்லா ஆற விட்டுட்டு ஒரு மிக்சர் ஜாருக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிடுங்க. தேவையான அளவு தண்ணி சேர்த்துட்டு ஒரு ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி இந்த மாதிரி எடுத்துக்கோங்க. அடுத்தது அதே குக்கரில் 2 டேபிள் ஸ்பூன் கடலெண்ணெய் சேர்த்து சூடு பண்ணுங்கள். எண்ணெய் நல்லா சூடான பிறகு ஒரு பிரியாணி இலை, சின்ன பீஸ் கல்பாசி, 1 டீஸ்பூன் பெருஞ்சீரகம் சேர்த்து நல்லா பொரிக்க விடுங்க. இது கூட ஒரு 100 கிராம் சின்ன வெங்காயத்தை புட்டியாக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. நீங்கள் இதை தட்டி கூட சேர்த்துக்கலாம். சின்ன வெங்காயம் சேர்க்கும்போது மட்டன் குழம்பு ரொம்ப நல்ல ருசியாக இருக்கும். இப்போ நம்ம இதை நல்லா வதக்கிக்கலாம். கூடவே ஒரு கொத்து கறிப்பிலையை ஆட் பண்ணிக்கோங்க. கொஞ்சமாக புதினா இலையும் கொத்தமல்லி இலையும் சேர்த்துக்கோங்க. எல்லாத்தையும் நல்லா சேர்த்து வதக்க வேண்டியது தான். இங்கே வெங்காயம் கண்ணாடி பதம் வந்தால் போதும், ரொம்ப வதக்கணும்னு அவசியம் இல்லை. அடுத்து 2 பெரிய தக்காளியை கட் பண்ணிவிட்டு சேர்த்துக்கோங்க. இதையும் நல்லா வதக்கிக்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா தக்காளி நல்லா மசிஞ்சு வந்துருச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம அரைச்சி வச்ச பேஸ்ட்டை இதில் சேர்த்துக்கலாம். கொஞ்ச நேரம் இதை வதக்கினா போதும். இது ஏற்கனவே நல்லா வதக்கியாச்சு. இப்போ இதில் தூளெல்லாம் சேர்த்துடலாம். 1/4 டீஸ்பூன் மஞ்சத்தூள், 3 டீஸ்பூன் கொத்தமல்லி தூள், 3 டீஸ்பூன் மிளகாய் தூள். இப்போ இதை 1 நிமிஷம் நல்லா வதக்கிக்கலாம். இப்போது நம்ம வேக வச்ச மட்டனை இதோட தண்ணியோடு சேர்த்துடலாம். மட்டன் தண்ணியோடு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இந்த ஸ்டேஜில் தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கோங்க. உப்பும் செக் பண்ணிக்கோங்க. கடைசியாக ஒரு தடவை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு நம்ம குக்கரை மூடி வச்சு ஒரு 2 விசில் வர வரைக்கும் வேக வைக்கலாம். ப்ரெஷர் தன்னால் ரிலீஸ் ஆன பிறகு ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். பாருங்கள் நம்ம குழம்பு எப்படி தகதகன்னு ஜொலிக்குதுன்னு. அவ்வளவுதான், நம்மளோட கலர்ஃபுல்லான பர்ஃபெக்டான மட்டன் குழம்பு ரெடி. நீங்கள் குக்கரை ஓப்பன் பண்ணும்போதே ரொம்ப வாசனையாக இருக்கும். இந்த குழம்பு டேஸ்ட்டும் ரொம்ப சூப்பராக இருக்கும். அடிக்கடி நீங்கள் இந்த குழம்பை கட்டாயம் வீட்டில் பண்ணுவீங்க. நீங்களும் உங்கள் வீட்டில் இந்த மட்டன் குழம்பை இதே அளவுகளோட இந்த ரெசிபியை ஃபாலோ பண்ணி செய்து பார்த்து சாப்பிட்டு என்ஜாய் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்கள் எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா குக்கிங் டு கிச்சனுக்கு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட்டும் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் நான் உங்களை சந்திக்கிறேன். அதுவரை பாய் பாய். சமைப்போம், ருசிப்போம்.